லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கெப்பாசிட்டரை பற்றி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த கெப்பாசிட்டரை பற்றின 10 கேள்வி அதுக்கான ஆன்சரை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைனில் போகக்கூடிய எலக்ட்ரானை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏசி கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டர் எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 சமமான எலக்ட்ரோடுக்கு இடையில் எலக்ட்ரான்ஸை கொடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது சில நொடிகளை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி காட்டுறேன். சார்ஜ் பண்ணியிருக்கும்போது இந்த கெப்பாசிட்டரோட லீடில் நம்ம எப்போவும் டச் பண்ணக்கூடாது. சப்போஸ் அதை டச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் நம்ம பாடி மேலே மூவ் பண்ணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சார்ஜ் நம்ம மேலே டிஸ்சார்ஜ் ஆகனால நமக்கே அந்த ஷாக் அடிக்கிற அந்த ஃபீலிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தலாம். நான் நார்மலாக வரக்கூடிய இந்த ஏசி சப்ளையில் நான் அந்த ஏசி கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி காட்டுறேன். முதல் கேள்வியே கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று டிசி கெப்பாசிட்டர், இன்னொன்று ஏசி கெப்பாசிட்டர். ஏசி கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் ஆகுது. டிசி கெப்பாசிட்டரும் அதே பர்பஸ் தான் யூஸ் ஆகுது, சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது. ஏசி கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள ஃபேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கெப்பாசிட்டர் இருக்கும். ரெண்டாவது விஷயம் எங்கே பார்த்துப்போம் அப்படின்னா, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ்க்கு இந்த கெப்பாசிட்டர்ஸ் பார்த்துருப்போம். இந்த டிசி கெப்பாசிட்டர் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிவியோட ரிமோட்டோ, இல்லை அது போக இப்போ வந்திருக்க பிஎல்டிசி ஃபேன்லேயோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் எது கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. கெப்பாசிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ கெப்பாசிட்டரில் உள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என் கையில் உள்ளது இது பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நான் ஏசி கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, டிசி கெப்பாசிட்டரை விட ஏசி கெப்பாசிட்டரோட சைஸ் எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாலாஜி அப்படின்ற கம்பெனியில் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 8 மியூ கெப்பாசிட்டர், 440 வோல்டேஜ் வரைக்கும் வேலை செய்யக்கூடியது. 440 வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கும்போது 250 அந்த அளவுக்கு ரேஞ்சிங்கில் தான் ஒர்க் ஆகும். இதோட மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2021 அதுதான் மேனுஃபேக்சரிங் டேட்டு. இதோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 50 ஹெர்ட்ஸில் வேலை செய்யும். இந்த 50 ஹெர்ட்ஸில் வேலை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா +or-5 ஒர்க் ஆகும். 8 மியூ கெப்பாசிட்டரை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பேன். இப்போ டிசி கெப்பாசிட்டரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த டிசி கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 68 மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. 100 வாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர் தான். இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு காயில் எனர்ஜிஸ் ஆகிருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு மெல்லிய 2 எலக்ட்ரோடாடை கொடுத்து அதுக்குள்ளே சப்ளை கொடுத்து அதை தான் எனர்ஜிஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல இந்த மேலே உள்ள இந்த பிளாஸ்டிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரெண்டாவது கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். கெப்பாசிட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, கெப்பாசிட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த கெப்பாசிட்டியில் வரக்கூடிய இந்த 2 டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம ஏசிலேயோ இல்லை டிசிலேயோ கொடுக்குறோம் அப்படின்னா சப்ளை கொடுக்கும்போது நம்ம ஃபேஸோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஏசியாக இருந்தால், டிசியாக இருந்தால் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம
எந்த மெட்டீரியலுக்கு சப்ளை கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மோட்டருக்கு சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேட்ரி மாதிரி வேலை செய்யுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் நம்ம சப்ளை கொடுத்த உடனே சார்ஜ் பண்ணி அந்த குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறமே அது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த கெப்பாசிட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஏசி பேட்டரின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் பேட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்து நிரந்தரமாக சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிரந்தரமாக சேவ் பண்ணாது. ஆனால் டெம்பரவரியாக நமக்கு எந்த அளவுக்கு சார்ஜ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். அதாவது இதில் உள்ள இந்த மைக்ரோ ஃபேக்டரோட அளவு வச்சு இதில் எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், சார்ஜ் பண்ணி இதோட எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கையை வந்து குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இது வந்து பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 240 வோல்டேஜ் தேவைப்படக்கூடிய, அதாவது ஒரு 240 தேவைப்படக்கூடிய ஒரு இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 to 200 வோல்ட் தான் கிடைக்குது அப்படின்னா, நான் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவையான 240 வோல்டேஜை வந்து நான் கொண்டு வந்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 மியூஎஃப்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து நான் ஒரு 25 மியூஎஃப்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரானோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதை வச்சு நான் இதோட வோல்டேஜை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். அதாவது கம்மியான வோல்டேஜை ரன் பண்ணாலும் இதோட நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு இதோட வோல்டேஜை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் கெப்பாசிட்டரோட பேட்டரியாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஸோ நம்மளோட செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கெப்பாசிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் வந்து ஒரு பேட்ரி மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது கொஷின் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டரோட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெப்பாசிட்டரோட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சர்க்யூட்டில் ஒரு நிலையில்லாத ஒரு எலக்ட்ரான், அதிகப்படியான தேவைப்படக்கூடிய எலக்ட்ரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கம்மியான எலக்ட்ரான் கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அதோட கரெக்டான அவுட்புட்டை வந்து கொடுக்காது. ஸோ அந்த அவுட்புட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் அந்த கெப்பாசிட்டரோட பிரின்சிபல். இது வந்து ஒரு பேட்ரி மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறதா ரெண்டாவது கொஷின்ஸ். ஸோ உள்ள தேர்ட் கொஷினோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்குள்ளே இந்த ஃபோர்த் கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர்த்து கொஷின். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்லேருந்து 20% அதிகப்படியான வோல்டேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 100 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுலேருந்து 20% 120 வோல்ட் வந்து ஈஸியாக நான் எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு தான் நான் அந்த செகண்ட் கொஷினில் வந்து இது வந்து பேட்ரி மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி 200 வோல்டேஜ் வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 240 வோல்டேஜ் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இதுக்காக தான் கெப்பாசிட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர்த்து கொஷின். ஸோ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஃப்த்து கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டருக்குள்ளே நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே எலக்ட்ரான்ஸ், அதாவது வோல்டேஜை மட்டும்தான் நம்ம உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் மெயினான விஷயம். இதுதான் ஃபிஃப்த்து கொஷின். இதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி வோல்டேஜ் தான் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்மளோட 6th விஷயம் வந்து கெப்பாசிட்டரில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 மெட்டல் ஷீட்டுக்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. இதுதான் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 6th. அதாவது கெப்பாசிட்டருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். பார்க்கக்கூடிய 7வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வோல்டேஜ் வேரியேஷன். இந்த வோல்டேஜ் வேரியேஷன் வந்து நிறைய இடத்துல நிறைய விதமான ப்ராப்ளங்களில் வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரே மாதிரி நிரந்தரமான வோல்டேஜ் வந்து இருக்கவே இருக்காது. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு 240 கிடைக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 அண்ட் சம்திங் கிடைக்கும். ஸோ அதுக்கு கம்மியாக கிடைச்சா வந்து நம்மக்கிட்ட உள்ள வீட்டில் உள்ள ஃபேன், ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் வந்து ரொம்ப டல்லாக, அதாவது அதோட மொத்த ஃபங்க்ஷனோட கம்மியாக எனர்ஜிஸ் ஆகிறதுனால நம்ம வேறு ஒரு சர்வீஸை கேட்டு வாங்கிக்குவோம். அதனால் 200 வோல்டேஜ் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டர் வந்து தனித்தனியாக வாங்கிக்கணும். அந்த மாதிரி கெப்பாசிட்டர் வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி
சின்ன சின்ன டேமேஜஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டேமேஜஸ் தவிர்க்கிறதுக்கு நிறைய விதமான கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டரில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 8வது விஷயம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணி, ஸோ இதை தான் இந்த 8வது விஷயத்தில் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஃபஸ்ட்டு மேலே வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்கிங் வந்து நம்ம உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மேலே உள்ள இதை வந்து சுற்றி ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து கன்டினியூட்டி வந்து கிடைக்கும். அதாவது மேலே வச்சுருக்க அந்த ஸ்டார்டர் மேலேயோ இல்லை கையில் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹியூமன் மேலேயோ எர்த்திங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமே இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு அலுமினியம் ரேப்பிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த அலுமினியம் ரேப்பிங், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துக்கு ரோல் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அலுமினியம் ரேப்பிங் தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிறதுனால தான் ஏசி வோல்டேஜை வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற 9வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான். இப்போ நமக்கு என்கிட்ட கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மியூஎஃப்டி கெப்பாசிட்டர் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரில, நான் பேக் சைடில் காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 50 மியூஎஃப்டி கெப்பாசிட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு மெத்தட் இருக்குது. எனக்கு வெறும் 50 மியூஎஃப்டி ஸோ இதுதான் அந்த கெப்பாசிட்டர். எனக்கு வந்து இப்போ 50 மியூஎஃப்டிக்கு தான் கெப்பாசிட்டர் இருக்குது. இது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதே கெப்பாசிட்டரில் இந்த 2 லைனுக்கு பேரலாக வந்து 2 கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 mfd கெப்பாசிட்டர் யூஸ் ஆகும். எப்படி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். சொன்ன மாதிரி 2 50 mfd கெப்பாசிட்டர் வந்து நான் பேரலாக ஜாயின் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 100 mfd கெப்பாசிட்டர் அந்த கணக்கில் ஒர்க் ஆகும். ஸோ இதே நான் சீரியஸாக இணைக்கிறேன் அப்படின்னா இதிலேருந்து அந்த 50 mfd மியூஎஃப்லேருந்து 50 மியூஎஃப்டிலேருந்து அது கம்மியாகி, ஸோ இதே நான் சீரியஸாக இணைக்கிறேன் அப்படின்னா இது அந்த 50 மியூஎஃப்டிலேருந்து கம்மியாகி ஒரு 25 to 30 மியூஎஃப்டிக்குள்ளே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பர்பஸில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 10வது மெயினான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் டெஸ்ட் பண்ணக்கூடியது. என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 50 மியூஎஃப்டி கெப்பாசிட்டர் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். என்கிட்ட செக் பண்ணுறதுக்கு எந்த ஐட்டமுமே இல்லாதனால தான் நான் இப்படி சார்ஜ் பண்ணி இங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆன மாதிரி இந்த மாதிரி 50 மியூஎஃப்டிலாம் ஆனால் அதோட அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். எனக்கு வந்து வெறும் 10 மியூஎஃப்டி இருக்கும்போதே கொஞ்சம் அதிகமான ஷாக்கான அந்த உணர்ச்சி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த 10 விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த கெப்பாசிட்டரை பற்றி வீடியோ போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இந்த ஸ்டார்டர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள், அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து தண்ணியில் வந்து உள்ளே போய், அதாவது தண்ணி வந்து உள்ளே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் லீக் ஆகி அந்த உள்ளே உள்ள அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலாக வந்து டேமேஜ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி டேமேஜ் ஆனதை பார்த்துட்டு தான் நான் இந்த கெப்பாசிட்டரை பற்றி ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.